ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை 22ஆம் பாசுரமானது இப்பகுதியில் 2 நிமிடங்களுக்கு 8 சுவாசம் என்ற நிலையில் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும் போது நாம் பொறுமையாக செயல்படுவோம். மேலும் நமது சிறுநீரகம் அட்ரினல் சீராக இயங்கி உடல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த பாசுரத்தை இதே முறையில் பாராயணம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து பொறுமை என்ற குணாதிசயத்தையும் மேலோங்கச் செய்து ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் அவர்களின் பரிபூரண அருளை பெறுவோமாக. அங்கன்மால் ஞால தரசர அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருமார்போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய்.